إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய பேரருள், நமது வாழ்வில் நாம் இன்னும் ஒரு ரமதானை சந்தித்திருக்கின்றோம். இந்த ரமதானுடைய மாதத்தை உடல் ஆரோக்கியத்தோடு ஒரு பாதுகாப்பான சூழலோடு நாம் இந்த மாதத்தை அடைந்திருக்கிறோம். நம்மை சூழ பல மக்கள் ஆரோக்கியமற்றவர்களாக, நோயோடு, பாதுகாப்பற்ற சூழல்களெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா நமக்கு செய்த ஒரு மாபெரும் அருள்தான் இந்த சூழல், ஆரோக்கியமான இந்த நிலையும் பாதுகாப்பான சூழலும். அன்பிற்குரியவர்களே, இவ்வாறான ஒரு சூழல் இருக்கும்போதுதான் நாம் அமல்களை ஆசையோடும் ஆர்வத்தோடும் எந்த தடைகளும் இன்றி செய்வதற்கு நிச்சயமாக நமக்கு துணை புரியும். என் அருமை சகோதரர்களே, ரமதானுடைய முதல் நோன்பை நோற்றிருக்கக்கூடிய நாம் இந்த நாட்களை பற்றி அல் குர்ஆன் சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி ஐயாமம் மஅதூதாத். அல்லாஹ் சொல்கிறான், இந்த நோன்பென்பது ஒரு குறிப்பிட்ட நாட்கள், மிக வேகமாக நம்மை விட்டு விடைபெற்று செல்லக்கூடிய நாட்கள். எனவே நாம் ஒரு உறுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த தலைப்பிலே முதல் பகுதியாக நான் உங்களுக்கு சில முக்கியமான நினைவூட்டல்களை செய்ய ஆசைப்படுகிறேன். அதில் முதல் விடயமாக அத்துஆ அன் தகூன மினல் முவஃபகீன். நாம் அல்லாஹுடைய தௌஃபீக்கை பெற்ற, இறைவனுடைய தௌஃபீக்கை பெற்ற மக்களாக நாம் மாறுவதற்கு நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகம் துஆ செய்ய வேண்டும், அதிகம் பிரார்த்திக்க வேண்டும். யா அல்லாஹ், இந்த ரமலானுடைய மாதத்தை நான் நல்ல முறையிலே அமல்களின் மூலம் அலங்கரிப்பதற்கு நீ எனக்கு அருள் பாலிப்பாயாக, நீ எனக்கு உதவி புரிவாயாக என்று நாம் அதிகம் அதிகம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹும்ம வஃபிக்னி ஃபீ ஷஹ்ரி ரமலான். நாம் சுருக்கமாக கேட்பதாக இருந்தால் எவ்வாறு கேட்கலாம் என்றால், அல்லாஹும்ம வஃபிக்னி ஃபீ ஷஹ்ரி ரமலான், இந்த ரமலானுடைய மாதத்தில் நீ எனக்கு தௌஃபீக் செய்வாயாக, எனக்கு நீ அருள் பாலிப்பாயாக என்று நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். இது மிக முக்கியமானது. துஆ என்பது இபாதத்துகளுடைய அடிப்படை தான் துஆ. துஆ என்பது அத்துஆஉ ஹுவல் இபாதா. துஆ தான் பிரார்த்தனைகளுடைய அடிப்படையாக இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் என் அருமை சகோதரர்களே, 3 பேருடைய துஆ மறுக்கப்பட மாட்டாது. நாம் ஹதீஸை படித்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த 3 பேரில் நோன்பாளியும் ஒருவர். ஒரு நோன்பாளி நோன்பு திறக்கும் வரை அவரது துஆ மறுக்கப்பட மாட்டார். எனவே அந்த அடிப்படையில் நாம் நோன்போடு இருக்கும் போது நமது பெருமதி அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு உயர்வானது என்பதை நாம் இந்த ஹதீஸின் மூலம் விளங்குகிறோம். எனவே அந்த அடிப்படையில் நாம்
ஒரு நோன்பாளியாக இருக்கும்போது அல்லாஹ்விடத்திலே அதிகம் அதிகம் துஆ செய்ய வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த மாதத்தை நல்ல முறையிலே பயன்படுத்தி கொள்வதற்கு நீ எனக்கு அருள் பாலிப்பாயாக, தௌஃபீக் செய்வாயாக என்ற இந்த துஆ இதிலே முதன்மையானதாக இருக்க வேண்டும். அடுத்த அருமையான சகோதரர்களே, இதிலே நாம் இப்ப துஆக்கள் என்று வருகின்ற போது நாம் குறிப்பாக என்ன துஆக்களை நாம் செய்கிறோம் நமது வாழ்வில், அப்படி என்ற ஒரு கேள்வி இருக்குதா இல்லையா? நாம் என்ன துஆக்களை நமது வாழ்வில் அதிகம் ஓதி வருகிறோம், என்ன துஆக்களை ஓதக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாம் இந்த ரமதானுடைய காலங்களில் சில துஆக்களை நாம் தேர்வு செய்து ஓதி வர வேண்டும். இந்த ரமதானுடைய காலத்துல துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இந்த ரமதானுடைய மாதத்தில் நாம் சில துஆக்களை குறிப்பாக நாம் தேர்வு செய்து ஓதி வருபவர்களாக இருக்க வேண்டும். அப்படியான துஆக்கள் நபி அவர்கள் சில துஆக்களை சொல்லி தந்தாங்க. அந்த துஆக்கள் எப்படி என்றால் குறைவான வார்த்தைகள், ஆனால் அதனுடைய பொருள் மிக ஆழமானதாக இருக்கும், அனைத்தையும் உள்ளடக்கியதாக இருக்கும். அப்படியான துஆக்களை நான் ஓரிரண்டு துஆக்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இவைகளை நாம் ஓதி வர வேண்டிய துஆக்கள். அதில் அல்லாஹும்ம அக்ஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி வர்சுக்னி, இந்த துஆ. இந்த துஆவை நீங்க எடுத்தீங்கன்னா இது எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு சிறிய பிரார்த்தனை. அல்லாஹும்ம அக்ஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி வர்சுக்னி. இப்ப 4 விஷயங்கள் இந்த துஆ உள்ளடக்கி இருக்கிறது. 4 விஷயங்களை இப்ப நாம் ஒரு நோன்பாளியாக இருக்கும் போது கேட்கக்கூடிய துஆ மறுக்கப்பட மாட்டாது. அப்ப இது போன்ற துஆக்கள் நாம் அனைவரும் நினைவில் வைத்திருக்கக்கூடிய ஒரு துஆ தான் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆஹிரத்தி ஹஸனா வகினா அஸாபன்னார். இந்த துஆவை நாம் அனைவரும் மரணமாக ஓதி வரக்கூடிய ஒரு துஆ. இந்த துஆவை நாம் அதிகம் ஓதி வருவது ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆஹிரத்தி ஹஸனா வகினா அஸாபன்னார். நாம் இந்த 2 உலகிலும், இவ்வுலகிலும் நாம் அல்லாஹ்விடத்தில் நல்லதை, நன்மையை கேட்கிறோம், நலவை கேட்கிறோம். மறுமையிலும் நாம் நலவை கேட்கிறோம். அதே போன்று நரகத்துடைய அதாவை விட்டு எம்மை பாதுகாப்பாயாக. உங்களுக்கு தெரியும், ரமதானுடைய மாதத்தை பொறுத்தவரையில் அறிஞர்கள் அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் ஒவ்வொருவரும் நரக விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ரமதானுடைய மாதத்தில் ஒவ்வொருவரும் நரகத்தை விட்டு ஒரு விடுதலை பெற்ற ஒரு அடியாராக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி என்ற அந்த துஆ, எனவே வகினா அஸாபன்னார் என்று நாம் ஓதக்கூடிய துஆவில், வகினா அஸாபன்னார் என்ற இந்த துஆவில் நாம் நரகத்துடைய அஸாபை விட்டு பாதுகாப்பு தேடுகிறோம். எனவே அருமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில இவ்வாறான துஆக்கள். அதே போன்று அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். யா அல்லாஹ், உன்னை நினைவு கூறுவதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் உன்னை அழகிய முறையில் வணங்குவதற்கும் எனக்கு உதவி செய்வாயாக என்ற இவ்வாறான பிரார்த்தனைகள். எனவே அருமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில நாம் இந்த துஆக்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நோன்பாளியாக இருக்கும் நிலையில் அதிலும் இவ்வாறான சிறந்த துஆக்கள், மிக எளிதான முறையிலே நாம் ஓத முடிந்த துஆக்கள். உதாரணமா ரப்பிக்ஃபிர்லி என்று நாம் கேட்பது ஒரு துஆ. ரப்பிக்ஃபிர்லி, ரப்பிக்ஃபிர்லி என்று நாம் கேட்பது ஒரு பிரார்த்தனை. நாம் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை கேட்கிறோம். ஏன்னா ரமலானுடைய மாதம் மன்னிப்பின் மாதம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இந்த ரமலானுடைய மாதத்தை ஒருவன் அடைந்தும் அவன் அந்த மாதமும் முடிந்து விட்டது, அவன் தனது பாவங்களுக்கு மன்னிப்பை பெற்றுக் கொள்ளவில்லை என்றால் அவன் அல்லாஹ்வுடைய அருளை விட்டு அவன் தூரமாக்கப்பட்டவனாக மாறிவிடுகிறான். எனவே நாம் ரப்பிக்ஃபிர்லி என்று ஓதுவது 2 வார்த்தை தான். இந்த ரப்பிக்ஃபிர்லி என்ற வார்த்தை ஒரு பிரார்த்தனை. அல்லாஹ்விடத்தில் நாம் மன்னிப்பை கேட்கிறோம். நீங்க எடுத்து பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு துஆ இருக்கிறது குர்ஆன்ல. எப்படி என்று சொன்னால், அதாவது ரப்பிக்ஃபிர்லி வ அத்கில்னி ஃபீ ரஹ்மதிக் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். அப்ப இதுல கொஞ்சம் பன்மையில வரும். அவர் தனது சகோதரனுக்கு சேர்த்து அதுல கேட்பாரு. அந்த துஆவை நாங்க தனியாக நமக்கு கேட்பதாக இருந்தால் எப்படி கேட்க வேண்டும்? ரப்பிக்ஃபிர்லி என்று கேட்க வேண்டும். அதாவது
என் இறைவா என்னை மன்னிப்பாயாக. அடுத்து வஅத்கில்னி ஃபீ ரஹ்மதிக என்ன அர்த்தம்? வஅத்கில்னி ஃபீ ரஹ்மதிக், உனது அருளில் என்னை நுழைவிக்க செய்வாயாக. எவ்வளவு ஒரு சிறந்த வார்த்தைன்னு பாருங்க. வஅத்கில்னி ஃபீ ரஹ்மதிக், உனது அருளில் என்னை நுழைய செய்வாயாக. இது இந்த துஆவுடைய இரண்டாவது பகுதி. மூன்றாவது வஅன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீதான் அருள் புரியக்கூடியவர்கள் எல்லாம் மிக்க அருளாளனாக அருள் புரியவனாக இருக்கிறாய். எனவே நறுமை சகோதரர்களே, இது போன்ற துஆக்கள் விஷயத்துல நாம் என்ன செய்ய வேண்டும்? கவனம் எடுக்க வேண்டும். அதே போன்ற அருமையான சகோதரர்களே, இதுல இரண்டாவது விடயம் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தக்கூடிய விஷயம், முதல் விஷயம் என்ன படிச்சோம்? பிரார்த்தனை செய்தல், அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்தல். இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்வதற்கு, அதற்கு நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லி தந்த துஆ என்ன? அல்லாஹும்ம வஃபிக்னி ஃபீ ஷஹ்ரி ரமலான். ரைஜா ஷஹர் என்ற வார்த்தை கூட உங்களுக்கு சிரமம்டா, அல்லாஹும்ம வஃபிக்னி ஃபீ ரமலான் என்று கூட கேட்கலாம். அல்லாஹும்ம வஃபிக்னி ஃபீ ரமலான், ரமலானில் நீ எனக்கு தௌஃபீக் செய்வாயாக, எனக்கு நீ தௌஃபீக் அருள் பாலிப்பாயாக. அல்லாஹுடைய தௌஃபீக் அருள், அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன்ல, வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க தனது சமுதாயத்தை பார்த்து? அதாவது எனது தௌஃபீக் அருள் என்பது அல்லாஹுவை கொண்டே அன்றி இல்லை, நாம் அல்லாஹுவை கொண்டே அன்றி தௌஃபீக்கை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப இரண்டாவது விடயம் என் அருமையான சகோதரர்களே, இதில் அதாவது நாம் எந்த அளவு எம்மை அர்ப்பணிக்கிறோம், இது முக்கியமான விஷயம். நிறைய பேர் தங்களை தீனுக்கு கொடுப்பது குறைவு. எதுக்கு கொடுக்குறாங்க? துன்யாவுக்கு கொடுக்குறாங்க. அதாவது நாம் எவ்வளவு நம்மை அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு கொடுக்கின்றோம் அந்த அளவுக்குத்தான் அங்கிருந்து வரும். நாம் எந்த அளவு நம்மை குர்ஆனுக்கு கொடுக்கின்றோம், நாம் எந்த அளவுக்கு நாம் குர்ஆனுக்கு நமது நேரத்தை கொடுக்கின்றோம். இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாம் கொடுக்கக்கூடிய நேரம், இந்த விடயம் மிக முக்கியமான ஒரு விடயம். ஏனென்றால் நிறைய பேரை பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது தீனை ஒரு இரண்டாவது பட்சமாகத்தான் பேசுறாங்க. என்ன, தொழுகைக்கு போனா கொஞ்சம் குர்ஆனை ஓதிக்கோங்க அந்த மாதிரி தான் பேசுறாங்க. எப்படி தொழுகைக்கு போனா அங்க ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் குர்ஆனை ஓதிக்கோங்க, அப்படி முடிச்சு கொள்ளலாம். ஒரு இரண்டாவது பட்சம் தான். அப்ப நீங்க முதன்மையாக எதுக்கு கொடுக்க வேண்டும்? தீனுக்கு, மார்க்கத்துக்கு கொடுக்க வேண்டும். உங்களுடைய பெருமதியானதை நீங்க தீனுக்கு கொடுக்க வேண்டும். இப்ப நாங்க ஒரு ஹதீஸ படிக்கிறோம். என்ன ஹதீஸ்? 7 கூட்டத்தினருக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் நிழல் வழங்குகிறான். படிக்கிறது அந்த ஹதீஸ. அந்த ஹதீஸ்ல பாருங்க, அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்வில் மிக பெருமதியான காலம் எது? இளமை, வாலிபம். அப்படித்தானே? ஒரு அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கிய வாழ்நாளில் மிக பெருமதியானது வாலிபம். இப்ப நீங்க எடுத்து படிச்சு பாருங்க, அந்த ஹதீஸ்ல வருகிறது, வஷாபுன் நஸஅ ஃபீ இபாதத்தி ரப்பிஹி அஸ்ஸ வஜல். என்ன வருகிறது? ஒரு இளைஞன் தன்னை இறை வணக்கத்தில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட இளைஞன். ஏன் இளைஞன் என்று வருகிறது? என்ன விளங்குது உங்களுக்கு அந்த ஹதீஸ்ல? அது பெருமதியான காலம். இப்ப வயோதிபத்துல என்ன செய்வாங்க? எல்லோரும் அமல் செய்வார்கள், ஆசைகள் எல்லாம் அங்க என்ன செய்து தணிந்து விடுகின்றன. அதுக்கப்புறம் எந்த வேலையும் கிடையாது. என்ன செய்யலாம்? பள்ளிகள்ல அப்படியே பள்ளிகளோடு நமது வாழ்வை நாம் கழிக்கலாம். நல்ல விஷயம், சிறந்த விடயம், மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் ஒரு மனிதனுடைய இளமை பருவம், வாலிப காலம் என்பது அல்லாஹ்விடத்தில் பெருமதியானது. அதனால்தான் வாலிப காலத்தில் அமல் செய்யக்கூடிய ஒரு இளைஞனுக்கு அல்லாஹ் நாளை மறுமையில் அரிசின் கீழ் நிழல் வழங்குகிறான். சுப்ஹானல்லாஹ். இவ்வளவு நாம் நமது பெருமதியான நேரத்தை நாங்க எதுக்கு கொடுக்கிறோம்? பெருமதியானது அல்லாஹ்வுக்கு நாங்க கொடுக்க வேண்டியது மிக பெருமதி மிக்கது. ஏன்னா அல்லாஹ் மிக உயர்வானவன், அவனுடைய தீன் மிக உயர்வானது, மிக கண்ணியமானது. எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டியது மிக உயர்ந்ததை, உயர்வானதை தான் கொடுக்க வேண்டுமே தவிர ஏதோ மார்க்கத்தை நாங்க இரண்டாவது பட்சமாக பார்க்க கூடாது. அந்த மனோநிலை இருக்கக்கூடாது. துன்யாதான் முதலிடம், தீன் இரண்டாவது பட்சம் தான். எங்களோட வாழ்க்கையில நிறைய நடவடிக்கைகளை நாங்க பார்க்கும் போது மார்க்கத்துக்கு நாங்க கொடுத்திருக்கக்கூடிய இடம் அதுவாகத்தான் இருக்கிறது. நாங்க விரும்பியோ விரும்பாமலோ ஏற்றாக வேண்டும். நாங்க தீனுக்கு எந்த இடத்தை கொடுத்திருக்கிறோம்? நமது உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு இருக்கக்கூடிய இடம் என்ன? ஒரு அறிஞனிடம் கேட்கப்பட்டது, என்ன கேள்வி? அல்லாஹ்விடத்தில் எனக்குரிய அந்தஸ்தை நான் எப்படி தெரிந்து கொள்வது?
அல்லாஹ்விடத்தில் எனக்குரிய அந்தஸ்தை நான் எப்படி தெரிந்து கொள்வது? அவர் சொன்ன பதில் என்ன? உனது உள்ளத்தில் நீ அல்லாஹ்வுக்கு என்ன அந்தஸ்தை கொடுத்திருக்கிறாய், அதுதான். உனது உள்ளத்தில் நீ அல்லாஹ்வுக்கு என்ன அந்தஸ்தை கொடுத்திருக்கிறாயோ, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு நீ என்ன அந்தஸ்தை உனது உள்ளத்தில் கொடுத்திருக்கிறாயோ, அதுதான் உனக்குரிய அந்தஸ்து அல்லாஹ்விடத்தில். எளிதாக புரிதா இல்லையா இந்த விஷயம்? ஒவ்வொருவரும் தனது நிலையை பரிசீலித்து பார்க்க வேண்டும். நான் உண்மையில் அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ்வுடைய தீனுக்கு என்ன இடத்தை எனது உள்ளத்திலே கொடுத்திருக்கிறேன்? என் அருமையான சகோதரர்களே, எனவே இதுல இரண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? நாம் அர்ப்பணிப்போடு செயல்பட வேண்டும். இந்த ரமலானுடைய மாதத்துல மிக அர்ப்பணிப்போடும் தியாகத்தோடும் நாம் செயல்பட வேண்டும். நாம் ரமலான் அல்லாத காலங்கள்ல சில பாவங்கள் நம்ம இழுத்து சென்றிருக்கலாம், சில பாவங்களின் பால் நாம் சென்றிருக்கலாம். அவைகளை எல்லாம் நாம் கட்டுப்படுத்தி அவைகளிலிருந்து முழுமையாக விலகிக் கொள்ள வேண்டும். ரமலான் என்பது நம்மை உருவாக்கக்கூடிய மாதம், ஒரு தக்வாவுடைய மனிதனை உருவாக்கக்கூடிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம் என்பது. எனவே அந்த அடிப்படையில் அருமையான சகோதரர்களே, தக்வா இறையச்சத்துக்கு நாம் படித்த விளக்கம் என்ன? தக்வா இறையச்சத்துக்கு நாம் என்ன விளக்கத்தை படித்திருக்கிறோம்? தக்வா என்று இறையச்சம் என்றால் என் அருமை சகோதரர், அவன் எதை பயப்படுகிறானோ, அவன் எதை அஞ்சுகிறானோ அதற்கும் அவனுக்கு மத்தியில் ஒரு தடையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்ப நபி அவங்க நோன்பை பத்தி என்ன சொன்னாங்க? ஜுன்னான்னு சொன்னாங்க. அஸ்ஸியாமு ஜுன்னா என்ன அர்த்தம்? நோன்பு என்பது கேடயம். இப்ப கேடயம் எங்க யூஸ் பண்ணுவாங்க? போர்ல கேடயத்தை யூஸ் பண்ணுவாங்க. எதற்காக? எதிரியுடைய தாக்குதலிலிருந்து தன்னை காத்துக் கொள்வதற்கு கேடயம் பயன்படுத்தப்படும் இல்லையா? அதுக்கு தானே பயன்படுத்தப்படுது. இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நோன்பு கேடயம் என்று சொல்கிறார்கள். நோன்பு ஒரு கேடயம். அப்ப நோன்பு ஒரு கேடயம் என்றால் என் அருமை சகோதரர்களே, நோன்பு எதற்குரிய கேடயம் என்று சொன்னால், நாங்கள் இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், நம்மை பாவங்களை விட்டு தடுக்கக்கூடிய கேடயமாக நோன்பு இருக்கிறது. அப்ப தக்வாவுக்குரிய விளக்கம் என்ன சொன்னாங்க? இப்ப உங்களுக்கு அடுத்து நல்லா கவனமா இருங்க. தக்வாவுக்கு என்ன விளக்கம் சொன்னாங்க? இப்ப தக்வாவுக்கு சொன்ன விளக்கத்தை யாராவது சொல்லுங்க பாப்போம். தக்வா என்றால் ஒருவர், அதாவது எதை அவர் பயப்படுகிறாரோ, எதை அவர் அஞ்சுகிறார். இப்ப நரகத்தை பயப்படுகிறார், நரகத்தை என்ன செய்யறாரு? அஞ்சுகிறார். அப்ப என்ன செய்ய வேண்டும்? தனக்கும் நரகத்துக்கும் மத்தியில் ஒரு தடையை போட வேண்டும். அதுதான் தக்வா. அது என்ன? தக்வா இறையச்சம். அப்ப தனக்கும் பாவங்களுக்கு மத்தியில் ஒரு தடையை போட வேண்டும். அப்ப இந்த காரியத்தை நோன்பு செய்கிறது. இந்த காரியத்தை எது செய்கிறது? நோன்பு செய்கிறது. அப்ப நோன்பு என் அருமையான சகோதரர்களே, நோன்பு ஒரு கேடயம். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா மஅஷர ஷபாப் மன் இஸ்ததஅ மின்குமுல் பாஅத ஃபல்யத்தஸவ்வஜ் சொன்னார். இளைஞர்களை பார்த்து சொன்னாங்க, உங்களுக்கு சக்தி இருந்தால் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன உலகத் தலைவர் தான் யாரு? ஆன்மீக தலைவர் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இளைஞர்களை பார்த்து இப்படி சொன்ன ஒரு தலைவர். எப்படி? உங்களுக்கு சக்தி இருந்தால் நீங்க என்ன செய்ய? திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். உங்களுக்கு திருமணம் முடிப்பதற்கு சக்தி இல்லையா? அடுத்த ஆப்ஷன் என்ன? அடுத்த தீர்வு என்ன? நோன்பு. நோன்பு என்ன செய்யும்? தடுக்கும். நோன்பு ஒருவரை பாவங்களிலிருந்து, பாவமானவற்றை பார்ப்பதை விட்டும், தவறான வழிக்கு செல்வதை விட்டெல்லாம் தடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல், சக்தி நோன்புக்கு இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, நாம் தீனுடைய மார்க்கத்துடைய 3 படித்தரங்களை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த தீனுக்கு 3 படித்தரங்கள் உண்டு. அந்த 3 படித்தரங்களும் என்ன? இந்த தீனுக்கு இருக்கக்கூடிய 3 படித்தரங்களும் என்னென்ன சொல்லுங்க. அல் இஸ்லாம், அல் ஈமான், அல் இஹ்சான். ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த 3. இந்த தீன், இந்த மார்க்கத்துக்குரிய படித்தரங்கள் 3. இந்த தரீக்கால ஒரு வழிகட்ட ஒரு படித்தரத்தை வச்சிருமா? அது கிடையாது. புரியுது அவன் சொல்றது? தரீக்கத்து, ஹக்கீக்கத்து, ஷரியத்து, மாரிஃபத்து, அது கிடையாது. தீனுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன 3 படித்தரங்கள் என்ன? தீனுக்கு சொன்ன படித்தரங்கள் அல் இஸ்லாம், அல் ஈமான், அல் இஹ்சான். இஸ்லாம் எத்தனை தூண்கள்? 5 தூண்கள். இஸ்லாத்துக்கு 5 தூண்கள், ஈமானுக்கு 6 தூண்கள். இஹ்சான் ஒன்றுதான். இஹ்சான் என்பது ஒரே ஒரு விஷயம் தான். இஹ்சான் என்பதுதான் 3வது படித்தரம். இஹ்சான் என்பது 3வது படித்தரம். இஹ்சான் என்றால் என்ன? அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். என்ன அர்த்தம் இதுக்கு? சொல்லுங்க பாப்போம். அதாவது அன் தஅபுதல்லாஹ்,
நீங்க அல்லாஹுவை வணங்க வேண்டும். எப்படி? அல்லாஹுவை நீங்கள் பார்ப்பது போன்று. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹுவை நீங்கள் பார்ப்பது போன்று வணங்க வேண்டும். இதுதான் மிக உயர்ந்த நிலை. உண்மையில நீங்க எடுத்தீங்கன்னா இபாதத் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகை என்பது ஒரு அடியான் ரப்போடு உரையாடுகின்ற இடம். தொழுகை என்பது அடியான் ரப்போடு உரையாடக்கூடிய இடம் தொழுகை. சுப்ஹானல்லாஹ். அந்த இபாதத்துல சஹாபாக்கள் கண்ட இன்பத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது நாங்க ஒரு மனிதனால முடியுமா என்று எண்ணக்கூடிய விஷயங்கள் கூட, ஒரு மிகப்பெரிய ஒரு அம்பு ஒரு அம்பு வேகமாக வந்து ஒரு நபித்தோழர் ஒரு அம்பு வந்து தாக்குகிறது தொழுகையில் இருக்கும் போது, அவர் தொழுகையில இருந்தார் என்பதை பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ். இப்படி இபாதத்துல இன்பம் கண்டார்கள், இபாதத்துல மிகப்பெரிய ஒரு இன்பத்தை கண்டார்கள் என் அருமையான சகோதரர்களே. எனவே பாருங்க, ரசூலுல்லாஹ் கால் வீங்கக்கூடிய அளவுக்கு இரவில் தொழுதாங்க, அப்படித்தானே? கால் வீங்கக்கூடிய அளவுக்கு இரவில் தொழுதாங்க. நாங்க இப்ப எந்த பள்ளிகளுக்கு தராவி தேடி நாங்க போவோம் பெரும்பாலும்? எந்த பள்ளி, அதாவது எந்த பள்ளி வேகமாக முடிகிறதோ அந்த பள்ளிகளை நோக்கித்தான் செல்கிறோம். ஏனென்றால் என் அருமை சகோதரர்களே, இங்கு நமக்கு இபாதத்துல ஒரு சுமை இருக்கிறது. காரணம் ஈமானிய பலவீனம். என்ன காரணம்? ஈமானில் உள்ள பலவீனம். ஈமான் எந்த அளவு உங்களுக்கு கூடுகிறதோ, ஈமான் அதிகரிக்க 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 உங்களுக்கு இபாதத்தில் இன்பம் வரும். உங்களோட தொழுகைகள் நீளமாகும், நீங்க தொழக்கூடிய ரக்காத்துகள் நீளமாகும், அது உங்களுக்கு இன்பமாக மாறும், சுமையாக இருக்காது. அதுதான் ஈமானுடைய டேஸ்ட், ஈமானுடைய சுவை என்பது அதுதான். நபி அவர்களுடைய கால்கள் வீங்கக்கூடிய அந்த வேதனையை கூட நபி அவர்கள் உணரவில்லை, நபி அவர்கள் அதை உணரவில்லை. எனவே நறுமை, அப்ப இபாதத்துடைய உயர்ந்த நிலை என்ன தெரியுமா? ஒரு அல்லாஹுவை பார்ப்பது போன்று வணங்குவது என்றால் அந்த அளவு அவர் இன்பத்தை இபாதத்தில் காண்பார், அந்த அளவு இபாதத்தில் இன்பத்தை காண்பார். நாங்க ஒரு செய்தியை உங்களுக்கு தெரியும், நாங்க அடிக்கடி சொல்லுவோம். சாபித்துல் புனானி என்று சொல்லக்கூடிய ஒரு தாபி சொல்றார், நான் இரவு வணக்கத்தில் 20 வருடம் போராடினேன். எத்தனை? காபத்து ஸ்ரீநசனா. என்ன சொல்றாரு? 20 வருஷம். எதுல? இரவு வணக்கத்துல, இரவு தொழுகையில. சாதாரண 1 வருடம் 2 வருடம் அல்ல. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நாங்க இபாதத்தில் அப்படி ஒரு முயற்சி செய்யறோமா? நாங்க இபாதத்தில் எங்களோட முயற்சிகள் எப்படி இருக்கின்றன கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதை சொல்லிட்டு சொல்றாங்க, அதன் பிறகு நான் இரவு தொழுகையில் 20 வருடம் இன்பம் கண்டேன் என்றான். எப்படி? 20 வருடம் இன்பம் கண்டேன் என்று சொல்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இபாதத்துக்குள்ள இன்பத்தை நாம் இன்னும் அடையவில்லை, அப்படித்தானே? இபாதத்துக்குரிய இன்பத்தை நாம் இன்னும் அடையவில்லை என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு அளவு இன்பம் கிடைக்குது, ஆனா அந்த இன்பம் என்னது? போதாம இருக்கிறது. இபாதத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிகப்படுத்த வேண்டும், அந்த இன்பத்தை கூட்ட வேண்டும். இபாதத்துல இன்பத்தை கூட்டுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? சொல்லுங்க பாப்போம். இபாதத்தில் நாம் இன்பத்தை காண்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் பாவங்களை விட வேண்டும். என்ன செய்யணும்? பாவங்களை விட வேண்டும். பாவங்களிலிருந்து நாம் விடுபடுகின்ற போது அது நமக்கு இபாதத்துல மிகப்பெரிய இன்பத்தை தரும். எனவே நறுமையான சகோதரர், இதுல 2வது விஷயம் என்ன தெரியுமா? அதாவது நீங்க ஒவ்வொருவரும் இந்த ரமதான் இப்ப முத நாள்ல இருக்கிறேன், கொஞ்சம் உங்களோட உள்ளத்தை தொட்டு இந்த கேள்வியை மட்டும் கொஞ்சம் கேளுங்க. நான் இந்த 30 நாட்கள்ல நான் என்ன திட்டமிட்டு இருக்கிறேன்? 30 நாட்கள், இது முதலாவது நாள். ரமதானுடைய 30 நாட்களில் நான் என்னென்ன இபாதத்துகளை அமல்களை செய்வதற்கு நான் உறுதி எடுத்திருக்கிறேன், அமல்கள்ல எந்த அளவு நான் உறுதியோடு செயல்படுவதற்கு முடிவு செய்திருக்கிறேன். இதை கொஞ்சம் உங்களோட உள்ள தொட்டு கேளுங்க. இது மிக முக்கியமான ஒரு விஷயம், சாதாரணமா கடந்து போகல. நாங்க இருக்கக்கூடிய இந்த ரமதான், நாங்க ஒவ்வொருவரும் என்ன சிந்தனையோடு இருக்க வேண்டும்னா, இதுதான் எனது வாழ்வினுடைய இறுதி ரமதான். அந்த சிந்தனையோடு தான் நாம் இந்த ரமதான்ல இருக்க வேண்டும். எனக்கு இன்னொரு ரமதான் கிடைக்காது, எனது வாழ்வில் இது இறுதி ரமதான், கடைசி ரமதான் என்ற உணர்வோடு நாம் செயல்பட வேண்டும். அந்த உணர்வோடு நாம் செயல்பட வேண்டும் என் அருமை சகோதரர்களே. எனவே அந்த அடிப்படையில, அதாவது நாம் குர்ஆனை எப்படி நாம் ஓதுகிறோம், குர்ஆனை ஓதுவதற்கு நாம் ஒதுக்கி இருக்கக்கூடிய நேரம் எவ்வளவு நேரத்தை குர்ஆனுக்கு ஒதுக்கி இருக்கிறோம். இரவு வணக்கம், அதே போன்று பிந்திய இரவில் நாம் என்னென்ன அமல்களை திட்டமிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். இப்ப சஹருடைய நேரம், இப்ப சஹருடைய நேரத்தில் நாம் எழுந்திருக்கிறோம். சஹருடைய நேரத்தில் எழக்கூடிய நாம் என்னென்ன அமலை செய்வதற்கு திட்டமிட்டு இருக்கிறோம்?
அதாவது நாம் உணவுலே எமது நேரத்தை அங்கு முழுமையாக கழித்து விடாமல் நாம் அந்த நேரத்தில் எழுந்தால், கொஞ்சம் ஒவ்வொரு உங்களோட சிந்தனை கொஞ்சம் எடுங்க. சஹருடைய நேரத்தில் நான் எழ வேண்டும். நான் எழுந்து நபி அவர்கள் இரவு தொழுகைக்காக எழுந்தால் என்னென்ன சுன்னத்துக்களை செய்வாங்க? ஹதீஸ்ல பாக்குறோம், ரசூலுல்லாஹ் இரவில் தூக்கத்தில் இருந்து எழுந்தா முதலாவது என்ன செய்வாங்க? தங்களோட தூக்கத்துடைய களைப்பை இப்படி செய்வாங்க. இது சுன்னா. இது என்ன? இது சுன்னா. நபி அவர்கள் இவ்வாறு செய்வார்கள். ஹதீஸ்ல பாக்குறோம். புரியுது அவங்க சொல்றது? அதே போன்ற நறுமை சகோதரர்கள், நபி அவர்கள் உது செய்வதற்கு முன்னால், இரவு தொழுகைக்காக எழுந்து உது செய்வதற்கு முன்னால் நபி அவர்கள் ஆல் இம்ரான் அத்தியாயத்துடைய கடைசி 10 வசனங்களை ஓதுவார்கள். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தில் லிஉலில் அல்பாப் அல்லதீன யذ்குரூன அல்லாஹ கியாமன் வ குஊதன் என்று வரக்கூடிய ஆல் இம்ரான் அத்தியாயம் 3வது அத்தியாயத்துடைய இறுதி 10 வசனங்கள். இதை நபி அவர்கள் ஓதுவாங்க. சில ரிவாயத்துக்கள் வருது, ரசூலுல்லாஹ் வானத்தை பார்த்தவர்களாக ஓதுவார்கள். அதுவும் ஒரு இபாதத். அல்லாஹுடைய அத்தாட்சிகளை பார்ப்பது மிக பெரும் அத்தாட்சி வானமாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், வானத்தை பாருங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். மறுபடியும் பாருங்கள், மறுபடியும் உங்களுடைய பார்வை நீங்கள் அதை நோக்கி செலுத்துங்கள். உங்களோட பார்வை தோல்வி அடைந்து உங்களிடம் வறுமை தவிர அந்த வானத்தில் நீங்கள் எந்த குறையும் பார்க்க முடியாது, அல்லாஹ்வுடைய படைப்பில். சுப்ஹானல்லாஹ். அருமையான சகோதரர்களே, எனவே ரசூலுல்லாஹ் வானத்தை பார்த்தவர்களாக ஓதுவார்கள். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத். என்ன அர்த்தம்? நிச்சயமாக வானங்கள் படைக்கப்பட்டிருப்பதில், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், பூமிகள் படைக்கப்பட்டிருப்பதில், வக்திலாஃபில் லைலி வன் நஹார், இரவு பகல் மாறி மாறி வருவதில் அறிவுடைய மக்களுக்கு பல அத்தாட்சிகள் உண்டு. இந்த சிந்தனையோட நாங்க இத வானத்தை பார்த்திருக்கிறோமா? இந்த வசனத்தை ஓதி, இந்த வசனம் சொல்லக்கூடிய அந்த சிந்தனையோடு நாம் வானத்தை நோக்கி எமது பார்வையை செலுத்தி இருக்கிறோமா? எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில சுப்ஹானல்லாஹ், சஹருடைய நேரத்தில் எழுந்தால் என்ன செய்யறது? அதே போன்று நாம் அந்த நேரத்தில் தொழுவது, அந்த நேரத்தில் தொழக்கூடிய தொழுகை மிக சிறப்புக்குரியதாக இருக்கிறது. மிகவும் சிறப்பு. இன்னொன்று காபட் எடுத்து போட்டுருங்க. காபட் சரியா? எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த பிந்திய இரவில் நீங்க தொழக்கூடிய தொழுகையுடைய சிறப்பு என்ன சொல்லுங்க? இங்க கவனிங்க. அதாவது பிந்திய இரவில் நாம் தொழக்கூடிய தொழுகையுடைய மிகப்பெரிய சிறப்பு என்ன? இதெல்லாம் உங்களோட ஞாபகத்துல நேரடியா இருக்கணும். அதாவது மலக்குகள் அந்த தொழுகைக்கு சாட்சியாக இருப்பார்கள். மலக்குகள் அந்த தொழுகைக்கு சமூகம் அளிப்பார்கள். அந்த தொழுகைக்கு சமூகம் அளிப்பார்கள். மலக்குகள் அந்த தொழுகைக்கு சாட்சியாக இருப்பார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, பிந்திய இரவுல நாம் தொழக்கூடிய இந்த தொழுகை இது மிக சிறப்புக்குரியது. ஒரு 2 ரக்காத்தாக இருந்தாலும் தொழுங்கள், விடாதீர்கள். அதே போன்ற நறுமை சகோதரர்களே, ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பிந்திய இரவு அல்லாஹ் 3 அறிவிப்புகளை செய்கிறான். எத்தனை அறிவிப்புகள்? 3 அறிவிப்புகளை செய்கிறான். என்ன அந்த 3 அறிவிப்புகள் சொல்லுங்க? அதாவது என்னிடம் பிரார்த்திப்பவர்கள் இருக்கிறார்களா? அப்ப இது அல்லாஹ் துனியாவுடைய வானத்துக்கு பிந்திய இரவில் இறங்குவது யாருக்காக? நமக்காக, எனக்காக நினைச்சுக்கோங்க, எனக்காக. ஒவ்வொருவருக்காகவும் அல்லாஹ் இறங்குகிறான். துனியாவுடைய வானத்துக்கு அல்லாஹ் பிந்திய இரவிலே இறங்குகிறான். இறங்கி கேட்கிறான், என்னிடம் பிரார்த்திப்பவர்கள் இருக்கிறார்களா? நறுமை சகோதரர்களே, அல்லாஹ் சொல்வது, யா அய்யுஹன் நாஸ் அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ், மனிதர்களே நீங்கள் அல்லாஹ்வின் பால் தேவை உடையவர்கள். எனவே நாம் அல்லாஹ்வின் பால் மிக மிக தேவை உடையவர்கள். நாம் அல்லாஹ் நம்மிடம் கேட்கிறான், என்னிடம் பிரார்த்திப்பவர்கள் இருக்கிறார்களா? அவர்களது பிரார்த்தனை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதிலும் புனிதமான சிறப்பான ரமதான் மாதம் எவ்வளவு சிறப்புக்குரிய மாதம். என் அருமை சகோதரர்களே, துஆ என்ற இபாதத்தில் மிகப்பெரிய ஒரு கவனத்தை எடுங்க. சஹருடைய நேரத்தில் துஆ, பிரார்த்தனை என்ற இபாதத்துல ஒரு மிகப்பெரிய கவனத்தை நானும் நீங்களும் எடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹி அவர்கள் இரவில் ஓதக்கூடிய துஆக்களை நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். நபி அவங்க இரவில் ஓதுவாங்க, அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா. எப்படி ஓதுவாங்க? அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா, யா அல்லாஹ் எனது உள்ளத்தில் நீ பிரகாசத்தை ஆக்குவாயாக. ரசூலுல்லாஹ் இரவில் ஓதக்கூடிய துஆக்கள், அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா வஜஅல் ஃபீ ஸம்இ நூரா, எனது செவிகள்ல பிரகாசத்தை ஆக்குவாயாக. வஜஅல் ஃபீ லிசானி நூரா, எனது நாவில் எனக்கு பிரகாசத்தை ஆக்குவாயாக. அதே போன்று வஜஅல் ஃபீ பஸரி நூரா,
எனது பார்வையில் எனக்கு பிரகாசத்தை ஆக்குவாயாக. இப்படி சுப்ஹானல்லாஹ் எல்லா இந்த திசைகளிலும் எனக்கு பிரகாசத்தை ஆக்குவாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஓதுவாங்க. இதெல்லாம் நபி அவங்க இரவில் ஓதிய துஆக்கள். நபி அவங்க இரவில் நபி அவர்கள் தொழுகைக்காக தக்பீர் கட்டிவிட்டால் என்ன ஓதுவாங்க என்று ஆயிஷா சொல்றாங்க. அல்லாஹும்ம ரப்ப ஜிப்ராயில் வ மீகாயில் வ இஸ்ராஃபீல் ஃபாத்திர ஸமாவாதி வல் அர்த் ஆலிமல் கைபி வஷ்ஷஹாதா அன்த தஹ்கும் பைன இபாதிக ஃபீமா கானூ ஃபீஹி யக்தலிஃபூன் இஹ்தினி லிமா இக்துலிஃப ஃபீஹி மினல் ஹக்கி பிஇذنிக் இன்னக தஹ்தி மன் தஷாஉ இலா ஸிராத்தில் முஸ்தகீம். நபி அவர்கள் ஹிதாயத்தை நேர்வழியை கேட்கக்கூடிய ஒரு சிறந்த துஆவாக இந்த துஆ இருக்கிறது. இதை நபி அவங்க இரவில் தொழுகையில் தக்பீர் கட்டியவுடன் ஓதுவார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, அவை இரவுல அல்லாஹ் செய்யக்கூடிய அந்த 3 அறிவிப்புகள்ல அடுத்து என்னிடம் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் இருக்கிறார்களா, நான் அவர்களது பாவங்களை மன்னிக்கிறேன், அவர்களது பாவங்களை மன்னிக்கிறேன். எனவே பாருங்க, ஒருவர் இரவுல அவரது இபாதத்தை வணக்க வழிபாடுகளை ஆரம்பித்து அந்த இரவுடைய கடைசி என்று வரும்போது அது எந்த அமலோடு முடிகிறது? இஸ்திக்ஃபாரோடு. அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்கிறான்? வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார். சஹருடைய நேரத்தில் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுவார்கள். கானூ கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜூன் வ பில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன். சஹருடைய நேரத்தில் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுவார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, நீங்க சூரத்துல் முஸம்மில் என்ற அத்தியாயத்தை எடுத்து படிச்சு பாருங்க. சூரத்துல் முஸம்மில் எப்படி ஆரம்பிக்கும்? நபி அவர்களுக்கு இரவிலே நின்று வணங்குமாறு ஆரம்பிக்கும் இல்லையா? அந்த அத்தியாயம் எப்படி முடியும்? அந்த அத்தியாயத்தில முடிவை நீங்க எடுத்து பாருங்க. அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுமாறுதான் அல்லாஹ் அங்க கட்டளை பிறப்பிப்பான். எனவே இது எவ்வளவு முக்கியமான ஒரு வணக்கம் ஒரு மூமினுடைய வாழ்வில். உண்மையிலே நறுமை சகோதரர்களே, உண்மையான பாக்கியவான்கள் யார் தெரியுமா? தங்களுடைய வாழ்வில் இஸ்திக்ஃபாரை அதிகப்படுத்தி கொண்டவர்கள். எதை? அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுவதை அதிகப்படுத்தி கொண்டவர்கள் உண்மையிலே பாக்கியவான்கள். சுப்ஹானல்லாஹ், அந்த உள்ளங்கள் தூய்மையாகத்தான் இருக்கும், அந்த உள்ளங்கள் பரிசுத்தமாகத்தான் இருக்கும். ஏன்? அவர் தனது உள்ளத்தை தூய்மைப்படுத்தி கொண்டே இருக்கிறார் இஸ்திக்ஃபாரின் மூலமாக. எனவே இதுல நீங்க சஹருடைய நேரத்தில் கவனம் எடுக்க வேண்டிய ஒரு இபாதத். அதே போன்று அடுத்து என்ன? நமது தேவைகளை நாம் அல்லாஹ்விடத்துல கேட்கக்கூடிய இந்த விஷயம். அதே போன்று சஹர் என்ற உணவு அது பரக்கத்தானது. சஹருடைய நேரத்தில் பெரும்பாலும் மறந்த ஒரு சுன்னத்தான் பேரித்த பழத்தை சாப்பிடுறது. இது ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல சொன்னாங்க. ஒரு மூமினுடைய சஹரிலே மிக சிறந்தது பேரித்த பழம் என்று சொன்னார்கள். எனவே ஒரு பேரித்த பழத்தை சஹருடைய நேரத்தில் சாப்பிடுவது என்பதும் ஒரு சுன்னாவாக இருக்கிறது. அதே போன்ற நறுமை சகோதரர்களே, நாம் அந்த நேரத்தில் இந்த இபாதத்துகளில் கவனம் செலுத்துவதோடு நாம் சஹரை பிற்படுத்துவது அது பரக்கத்துக்குரியது. அதே போன்று சஹரை நாங்க விட்டுவிடக்கூடாது. ஏன்? அதாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வேதக்காரர்களுடைய நோன்பு அவர்கள் தான் சஹர் செய்ய மாட்டாங்க, நாங்க அவர்களுக்கு ஒப்பாகிவிடக் கூடாது. எமக்கும் அவர்களுக்கு மத்தியில் உள்ள வேறுபாடு வித்தியாசம் சஹருடைய உணவாக இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில இவ்வாறாக நாம் இந்த விடயங்கள்ல கவனம் செலுத்துவதோடு டைம் எத்தனை? 5:20. ஹைர் இன்ஷா அல்லாஹ். இதோடு நாங்கள் என்ன செய்து கொள்வோம்? நிறைவு செய்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். தொடர்ந்து இந்த வகுப்புகள் தொடர்ந்து நடக்கும் இன்ஷா அல்லாஹ்.